அவங்க வர்றது டாலருங்க இடத்துல, அந்த இடத்துல தங்க கரன்சியும் வெள்ளி கரன்சியும், இதைத்தான் துனியா ரீதியாக நீங்கள் எதை மார்க்கம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அதைத்தான் புதுப்பிச்சு மறுபடியும் கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல தஜ்ஜாலுடைய பாலிசி பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு மாற்றிக்குவான். அப்போ இதில் என்ன நன்றாங்க, யூதர்கள் நல்லா ஆழமாக அடித்தளம் அமைத்து இந்த 30 வருடம் இருக்குல்ல, 17லிருந்து 48 வரைக்கும் இந்த 31 வருடம் சரியான ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஃபண்டிங் எல்லாம் வந்து குவியுது. எந்த ஒரு காசு, அது எல்லாம் யூரோப்புடைய காசு, பிரிட்டனுடைய காசு, ஜெர்மனியுடைய காசு, எங்கே கொண்டாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் ஒரு பாலைவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பூமியவே சொர்க்கமாக மாற்றலாம். அதுதான் தஜ்ஜால் மாற்றின சொர்க்கங்களில் ஒன்று. துபாய் எடுத்துங்க, துபாய் என்னவா இருந்துச்சு, வெறும் பாலைவனம் தான். 1979களில் வெறும் பாலைவனம் தான். இன்னைக்கு துபாயுடைய நிலைமை என்ன, இது எப்படி மாற்றப்பட்டாங்க, ஒரு பல நாடுடைய காசு கொண்டாந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி இவங்க மாற்றுறாங்க, மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்களை மிக பெரும் சக்தியாக அங்கே மாற்றுறாங்க. ஆயுதத்திலும் அவங்க மாற்றுறாங்க. இந்த கவுமு என்ன கவுமு, ரிலீஜியனா இவன் தன் மேலே போட்டிருக்கிற அந்த திரை வந்து என்னது, யூத திரை மேலே போத்திக்கிட்டான், போர்வை போத்திக்கிட்டான், யூதனுடைய போர்வை போத்திக்கிட்டான். ஆனால் இவனுடைய ஒரிஜினல் அந்த நசில் எந்த நசில், யாஜூஜ் மாஜூஜ், இவனை தோக்கடிக்கலாம் முடியாது நம்மளால். இவனுடைய உடல் வலிமையாக இருக்கட்டும், அவனுடைய புத்தி கூர்மையாக இருக்கட்டும், அவனுடைய அந்த உழைக்கும் திறனாக இருக்கட்டும், அவனை நம்மளால் தோக்கடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், வலிமை செம்மையாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வரான். இவன் வந்திருக்கிறான் பனி இஸ்ராயில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் நபியுடைய வாரிசு இவன் கிடையாது. இவன் வந்து அந்த பனி இஸ்ராயில் இவன் கிடையாது. உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு போகிறதுக்கு இவன் ஒரு கண்ணத்தை காமிச்சு அவங்க மூஞ்சி பேத்துட்டு போகிற ஆள். இவன் வந்து சாதாரண யூதன் கிடையாது. இந்த யூதனை உங்களால் அடிக்கவே முடியாது. அப்போ அல்லாஹ் கொண்டாந்து அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை கொண்டாந்து இங்கே வைக்கிறான். முஸ்லீம்கள் செஞ்ச துரோகத்தின் பின்னாடி துரோகம் என்னன்னு விளக்கம் இன்ஷால்லாஹ். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க வர்றாங்க, வாங்கிட்டு 1917லேருந்து 48 வரைக்கும் செட் பண்ணி கொடுக்குது இங்கிலாண்டு. அந்த கோழி வந்து இப்படி அடகாத்து அந்த குழந்தைய வந்து வளர்த்தும்ல, அது மாதிரி பராமரித்து அவங்களுக்கு டெக்னாலஜியை கொடுத்து, அவங்களுக்கு ஆயுத பலத்தை கொடுத்து, மிலிட்ரியும் ஃபுல்லாக அவங்களுக்கு உருவாக்கி, எங்கே டெல் அவீவில் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு மிலிட்ரியும் ஃபுல்லாக உருவாக்கி இது படிப்படியாக டெவலப் ஆகிருச்சு. இன்றைக்கி முஸ்லீம்கள் பார்த்தா 48, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எல்லாமே டெல் அவீவ் இதாக சேர்ந்து போயிருச்சு 1948. அப்போ இதை வந்து பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இதை நடந்துட்டு இருக்கும்போதே நைஸாக நழுவிட்டான். யார், பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டான், ஓடிட்டான். பிரிட்டிஷ் நைட்டோட நைட்டாக ஓடினான். ஒப்பந்தமே கிடையாது. அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு ஒவ்வொரு நாடுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பிரிட்டிஷ் கொடுத்துச்சா, ஏதாவது சொல்கிறோம்ல, போராடி சுதந்திரத்தை வாங்கினார்கள். அப்போ இஸ்ரேல் எப்படி போராடி சுதந்திரத்தை வாங்கிச்சு, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாரு. போராட்டம் நம்ம போராடணும், ஆனால் அவன் கொடுக்கணும்னு நினச்சதுனால கொடுத்துட்டு போனான். நம்ம போராடினது உண்மை, அது உயிர் கொடுத்தது உண்மை, நம்ம தியாகங்கள் செய்தது உண்மை. ஆனால் கிடைச்சது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டவங்கள்ட்ட கொடுத்துட்டு போல, அவன் கேம் சேஞ்ச் பண்ணிட்டு, பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு, அவன் வேறு ஸ்ட்ராட்டஜியில் உங்களை வைக்கிறான் ஆப்பு. இன்றைக்கி அதே இந்தியா தான் இன்றைக்கி இருக்குது. பிரிட்டிஷ் காலி பண்ணிட்டு போகும்போது இருந்த இந்தியா என்ன, ப்ராடக்ட் எல்லாமே பிரிட்டனு தான். இன்றைக்கி அதே தான், புரியுதா? இன்றைக்கி இந்தியா ஒரு சுதேச இயக்கம்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு, நினச்சி பார்த்தீங்களா? இன்றைக்கி எங்கே இருக்குது சுதேசி இயக்கம்? நாடை விட்டுட்டு போ, நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தான் இருக்கணும்னாங்க. இன்றைக்கி இந்திய ப்ராடக்ட் நீங்கள் தேடணும். ஒரு பேஸ்ட் வாங்க முடியாது, ஒரு சோப்பு வாங்க முடியாது, ஒரு பிஸ்கட் வாங்க முடியாது. எதை எடுத்தீங்கனாலும் இந்திய ஃபாரின் ப்ராடக்ட் தான். அப்போ என்ன சுதந்திரம் பெற்று நமக்கு எங்கே வளம் போகுது? எல்லா வளங்களும் இன்றைக்கும் இங்கிலாண்டை நோக்கியும், பிரான்ஸை நோக்கியும், ஜெர்மனியை நோக்கியும், ரஷ்யாவை நோக்கியும் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்மகிட்ட சுதந்திரம்ங்கிற ஒரு போலி ஏமாற்றுதல் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இந்த நினப்பு நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக வருஷம் அதுக்கு ஒரு இபாதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டான். மறந்துடக்கூடாது, உனக்கு சுதந்திரம் கொடுத்ததில்ல. கொடுத்தியா? ஆமாம். பாரா ஆகஸ்ட் பண்ணுச்சு, கொடி குத்திக்கடா அப்படின்னு சொல்லி குத்தி விட்டு அதை சல்யூட் பண்ணி வச்சு ஜனகணமான பாட வச்சுட்டு போயிட்டான். ஒவ்வொருத்தரும் தேசிய கீதம் பாடிட்டு இருக்கிறான், அந்த கொடிகளை வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் உள்ள என்ன நடக்குது? ஆட்சி அதே பிரிட்டிஷ் ஆட்சி தான், அதே வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சி தான். ஆனால் வடிவம் மாறிடுச்சு. வடிவம் மாறினதால் நம்ம நம்பிட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுறாங்க, நாடுகள்ங்கிற ஒரு கான்செப்டும் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நாடு என்ன, எந்த பகுதி யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அது அந்த நாடு. இந்தியா என்னது? இங்கிலாந்து. ஏன் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிருந்துச்சு, அப்போ இந்தியாவுக்கு பேர் என்ன? இங்கிலாந்து. அப்போ சூரியன் மறையாத நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, சூரியன் மறையாத நாடு எது?
பிரிட்டிஷ். ஏன் சூரியன் இங்கே உதிக்கும், அடுத்த நாட்டில் போகும், அங்கேயும் உதிக்கும். அப்போ அது எல்லாமே எந்த பகுதி இல்லாமல் ஆட்சிக்குள்ளே இருந்ததோ அது எல்லாமே நாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் அதே தான். அல்லாமா இக்பால் அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பீரியடில் நாட்டுக்கு டெஃபினேஷன் வேற, இன்னைக்கு நீ கொடுத்துருக்கிற நாடுங்கிற அந்த டெஃபினேஷன் வேற. இது வேற, அது வேற. இன்னைக்கு இனம் அடிப்படையிலையும் மொழி அடிப்படையிலையும் நாடுன்னு பிரிச்சிருக்கீங்க. இது ரசூலா பிரிக்கல, ஒரு தீன் அடிப்படையில் நாடுன்னு பிரித்தாங்க. ஒரு ஆட்சி முறை எப்படிப்பட்டதாக இருக்குது, அப்போ அந்த ஆட்சி முறைக்கு உட்பட்ட ஒரு நாடு. இப்போ இன்றைக்கி வேணால் பிரிக்கிறதா எப்படி தெரியுமா பிரிக்கலாம், கேபிட்டலிச நாடு, கம்யூனிச நாடு, இப்படி தான் பிரிக்கலாம். இப்போ கேபிட்டலிசத்தை சார்ந்த நாடுகள் எல்லாம் ஒரே ஆட்சி தான், அது வேற வேற ஆட்சி கிடையாது. அதுக்கு மேனேஜரும் வாட்ச்மேனும் செக்யூரிட்டியும் தான் வேற வேற இருப்பாங்க. அதுக்கு ஒரு கொடியை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு ஒரு நாம சுதந்திரமாக இருக்கணும் நம்மளை நம்ப வைப்பாங்க. ஆனால் கம்யூனிசம்ங்கிறது ஒரே ஆட்சி தான், கேபிட்டலிசம்ங்கிறது ஒரே ஆட்சி தான். அப்போ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் இவங்க பிடிங்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பிரிட்டன் என்ன பண்ணுறான், உலகம் பூரா போனாங்களா வெள்ளைக்காரன், இந்த யாஜூஜ் மாஜூஜ், பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, போர்ச்சுகல், இவங்க எல்லாருமே போனானுங்க. போயிட்டு என்ன பண்ணானுங்க, அமெரிக்கா எடுத்துக்கிட்டானுங்க. யார்கிட்டருந்து, செவ்வந்தியர்கள்ட்டிருந்து பிடிங்கிட்டானுங்க. பிடுங்கி தின்னதான் இவங்களுடைய வேலையை. வேற கருப்பர்கள்ட்ட நீக்ரோட்டிருந்து என்ன வாங்கினா, ஆஸ்திரேலியா யாருது, நீக்ரோக்கல்து. நியூசிலாண்டு யாருது, நியூக்ரோக்கல்து. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். பூமியிலே எது நல்ல பகுதி, வாழ்கிறதுக்கு சொகுசான பகுதி, அந்த பகுதிகள் எல்லாம், அதான் சொல்கிறல, குல்லு ஹதபின் என்சிலூன், எல்லா ஹதப்களையும் பிடிச்சிக்கிட்டான். உலகத்திலேயே சிறந்த நிலப்பரப்புகள் எல்லாத்தையுமே கைப்பற்றிக்கிட்டு நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்காவை பிடிச்சிக்கிட்டான். சவுத் ஆப்பிரிக்காவில் வெள்ளைக்காரனுக்கு என்ன வேலை, ஆப்பிரிக்காவில் வெள்ளைக்காரனுக்கு என்ன வேலை? நீ கிரிக்கெட் டீமே எடுத்துக்க, நம்ம கிப்ஸ் இருக்கான், கிராம் ஸ்மித் இருக்கான், க்ளூஸ்னர் இருந்தான், அவங்கெல்லாம் வெள்ளைக்காரன் எதுக்கு அவன் வந்தாங்க? அங்கே வைரம் கிடச்சிது, வைரம் இருக்குதுன்னு அவனுக்கே தெரியாது நீக்ரோவுக்கு. தஜ்ஜாலுடைய உதவி கொண்டு அவன் வைரங்கள் அங்கே இருக்குதுன்னு எடுத்தாங்க. தஜ்ஜால் வந்தால் பூமியுடைய பொக்கிஷங்கள்லாம் வரும்னாங்கள. முன்னாடியெல்லாம் தெரியாது எங்கே என்ன இருக்குதுன்ட்டு, இவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க தஜ்ஜாலுடைய உதவி கொண்டு. அப்போ அதை அவங்க பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணான், இந்தியாவுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னது, எல்லாம் ரெடி பண்ணி முஸ்லீம் இந்து பிரச்சனையை உருவாக்கி புதுசாக லாங்குவேஜ் உருவாக்கி கொடுத்தான் நமக்கு. இந்திங்கிற லாங்குவேஜ் என்ன, உருது தான். அது இந்திங்கிறது வேற, நம்ம நினைப்போம்ல, ஒரே மாதிரி இருக்குது. இந்தி படமும் நம்ம பேசுகிறதும் இந்தி படமும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம பேசுகிறது அது ஒரு மாதிரி இல்லை, நம்மகிலேருந்து பிரிக்கிறதுக்காக அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். இந்தி என்ன பண்ணால், இந்தி நம்ம உருது எல்லாருமே பேசி பழகிட்டாங்க. ஆட்சி மொழியாக 800 வருஷம் ஆண்டதுனால எல்லாரும் பேசி பழகிட்டாங்க. அதை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணால், மொழிப்பற்றுகளை உருவாக்கி தமிழர்களுக்கு அந்த வெறி, இவங்களுக்கு இந்த வெறி எல்லாம் உருவாக்கி விட்டு போயிட்டு, இது தமிழ்நாடு, இது இந்த நாடு, அந்த நாடுன்னு முடிஞ்ச வரைக்கும் இப்படி பிரிச்சுட்டான். இப்போ இவன் இந்தி திணிக்கூடாதுட்டானா. இப்போ இந்திக்கு என்ன பண்ணிட்டான், உருது லெட்டர்ஸே அவன் பார்த்துட்டு இருந்தான், இவனுக்கு குரான் மேலே இவன் போயிடுவான். இதனால் டக்குன்னு என்ன போயிடும், இவன் என்ன பண்ணிட்டான், லாங்குவேஜ் சமஸ்கிருதத்திலேருந்து எடுத்துட்டான், எழுத்துக்கள் பேசிட்டு இருந்த பாஷையோட மெர்ஜு பண்ணிட்டான். இப்போ தங்கிலீஷ்னு ஒன்று இருக்குல்ல தமிழில், அம்மா அப்படின்னா AMMA அப்படின்னு, தமிழை இப்படி மாற்றிட்டான். அதை தான் உருதுவை இந்தியா மாற்றி இப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்துட்டு போய் ஒரு பிரச்சனை ஃபசாதுகள்லாம் உண்டாக்கி கொடுத்துட்டு, இந்து முஸ்லீம் நீங்கள் அடிச்சிங்கடா அப்படின்ட்டு, அது செம்மையாக அவன் பிளான் பண்ணி, இந்த இதில் எப்படியுமே நல்லது மேலும் சத்தியம் மேலோங்கவே செய்யாது. அப்புறம் என்ன பண்ணால், கல்வி திட்டம். ஆல்ரெடி நம்மளே என்ன பண்ணி வச்சுருந்தோம், மதரசா தனி ஸ்கூல் தனின்னு பிரிச்சிட்டோமா, அவனுக்கு அது வசதியாக போச்சு. எந்த காலத்துலையும் இவங்களுக்கு துனியா என்னன்னு தெரிய போகிறதில்ல. இவங்க எந்த காலத்துலையும் இவங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல. இவனுக்கு தெரிஞ்சாதானே இவன் சொல்லி தருவான். இவன் இங்கே வர போகிறதில்ல, அவங்க வர போகிறதில்ல. நாம் சேஃப்னு போயிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் மிக ராகத்தாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னி வரைக்குமே இதை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் முஸ்லீம்களுக்கு, இந்திய முஸ்லீம்களுக்கு சுத்தமாக கிடையாது. யாருக்காவது இருக்கா? இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, என்னத்துக்கு வந்தாங்க அப்படிங்க, அப்பா முடியலப்பா, உனக்கு உணர்ந்து நீ ஒரு சக்தியாக மாறி, அதுக்கப்புறம் நீ உழைச்சி, அதுக்கப்புறம் நீ உங்களோட போட்டி போடுற அளவுக்கு தயார்படுத்தி, அதுக்கப்புறம் ஆக ஒரு காரியமே அது. சொல்கிறாங்களே, கிலாஃபத்து உங்களால் உருவாக்க முடியுமா? எப்படி உருவாக்க முடியும்? நம்மளை மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி உருவாக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த அளவுக்கு இவங்க சிஸ்டம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், டிராயிங் போட்டான், மேப்பு. இந்தந்த கோடு தாண்டி யாரும் வரக்கூடாது. ஏன்னா அவன் வேணுங்கிற நல்ல பகுதியாக எடுத்துக்கிட்டான். அவன் ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு மேப் கொடுத்தான். இங்கிலாந்துக்குள்ளே நீங்கள் யாரும் வந்துடக்கூடாது, நாங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி வைப்போம், நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேரி ஏரியா ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணான், அது மாதிரி தூக்கி போயிட்டான். இது எல்லாமே பண்ணிவிட்டு
இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு மேப்பே உருவாக்கி கொடுக்கல. இதில் பின்னாடி ஒரு துரோக வரலாறு ஒன்று இருக்கு. இது ஒரு ட்ராக்ல உலகம் இப்படி மாறிட்டு வருது. பின்னாடி ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, 1917க்கு முன்னாடி பாலஸ்தீன் யார்கிட்ட இருந்தது? பாலஸ்தீன் யார்கிட்ட இருந்தது? 1917க்கு முன்னாடி யாரு கையில், யாருடைய ஆட்சி கீழே இருந்தது? உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்தது. அப்போ உஸ்மானிய கிலாஃபத்தை மோதி ஜெயிக்கக்கூடிய பலம் இவர்களிடத்துல இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட அந்த வால்யூம் வந்து எப்பயுமே ரொம்ப கம்மி. யாருக்கிட்ட? யூதர்கள், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எப்பயுமே என்னது, அவங்க மைனாரிட்டி கூட்டம். இங்கே வந்ததே மொத்தமாக இந்தியாவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கான்? வெறும் 5000 பேர் வந்து இந்தியாவை பிடிச்சிருக்கான். அவன் பிளானிங் பாருங்க, புத்தியை கொண்டு தான் அவன் ஜெயிக்கிறான். புத்தி ப்ளஸ் டெக்னாலஜி. அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்தது சின்ன கூட்டம், உஸ்மானிய கிலாஃபத்தோட மோத முடியல. அவங்க முழு பலம் திரட்டினாலும் யார் கூட மோத முடியல, உஸ்மானிய கிலாஃபத்தோட அவங்களால மோத முடியல. இப்போ என்ன பண்ணுறான்னா, இங்கே டீல் பேசுகிறான். முஸ்லீம்கள் இடத்துல உளவாளிகளை, ஜஸ்ஸாசாக்களை இறக்கி விடுறான். அந்த ஜஸ்ஸாசாக்கள் என்ன பண்ணுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சிகளை கிரியேட் பண்ணுறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, உஸ்மானிய கலீஃபாவுக்கு எதிராக பேசுகிறாங்க. அங்கங்கே போய் பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரி வந்து என்னங்க, ஒரு அஜமி உங்களை ஆட்சி பண்ணலாமா? யார்கிட்ட போய்? அரபிகள்கிட்ட. ஒரு அஜமி உங்களை ஆட்சி பண்ணலாமா அப்படின்னு. அங்கே வெறி பிடிச்சவன் சில பேர் இருப்பான்ல, பதவி வெறி பிடிச்சவன், ஆசை பிடிச்சவன், அவன்லாம் என்ன பண்ணுவான், பாடுறா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிமா. நீ பாரு, நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை நான் உட்கார வைக்கிறேன். என்ன பண்ணும், கலீஃபாவுக்கு எதிராக எனக்கு சப்போர்ட் பண்ணு. எல்லாரும் போய் யாரு கூட மோதுறாங்க? கிறிஸ்தவர்கள். அதாவது இந்த யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு தங்களுடைய சொந்த முஸ்லீம் சகோதரர்களோட ஒரு நியாயமும் இல்லாமல் சொந்த ஆட்சியாளரிடம் கிளர்ச்சி பண்ணுறாங்க. யார் பேச்சு கேட்டுட்டு? வெள்ளைக்காரன் பேச்சு கேட்டு. என்ன வாக்குறுதி கொடுத்தான் வெள்ளைக்காரன்? என்ன வாக்குறுதி கொடுத்தானா, இந்த பகுதிகளை எல்லாம் நீங்களே ஆட்சி செய்து கொள்ளலாம், இந்த பகுதிகள் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம். அறிவு வேண்டாமா? எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற இல்லை வெள்ளைக்காரன் நமக்கு ஊருக்கு வந்து நம்ம கூட நம்ம பாலைவனத்தில் ஜஸ்ஸாசா வேஷம் போட்டு திரியிறான். பணம் வந்து அங்கேருந்து கொடுக்குறானாமா, ஆயுதம் அங்கேருந்து கொடுக்குறானாமா, ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சியும் நம்ம கிட்ட கொடுத்துட்றானாமா. இவனுக்கு என்னதான் லாபம்னு இவனுக்கு அறிவு வேண்டாமா? குரான் நமக்கு சொல்லக்கூடிய ஏபிசிடி பாடம் என்ன? இந்த மாதிரி சில எரும மாடுங்க வரும், உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வரும், நான் உங்கள் நலம் நாடுபவன். இது யார் பேசுகிறா? இப்லீஸ். ஃபஸ்ட்டு பாடமே நமக்கு என்ன, ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு பாடமே என்ன, இவன் உங்களுக்கு எதிரி. யார்? உங்களுக்கு உதவின்னு எவனாவது செய்ய வந்தா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி தான் ஒரு கூட்டம் வந்துச்சு 1980. அபு அப்துல்லா இருக்கார் இல்லையா, அன்னஜாத் பத்திரிகையுடைய ஆசிரியர், அவர் இடத்துல சவுதியிலேருந்து ஒரு டீம் வந்து அணுகுறாங்க. அணுகி, ஆனால் அவர் தான் அப்போ அந்த நேரத்தில் வீரியமாக தாவா செய்கிறார். இந்த வஹாபிசத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு வீரியமாக தாவா செஞ்சிட்டார். இன்றைக்கும் வந்து பிஜே இவங்கெல்லாம் வந்திருந்தாலும் ஒரு சுன்னத் ஜமாத்து டக்குன்னு வாயில் வர வார்த்தை என்னன்னா நஜாத்துக்காரம்மா. சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் தர்காவை எதிர்த்து யாராவது பேசுனா யாரை சொல்லுவான்? நஜாத்துக்காரன்னு சொல்லுவான். ஏன்னா நஜாத்துடைய இம்பேக்ட் அந்த அளவுக்கு. இப்போ அவர் தான் வந்து தாவா அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஸ்டார்டிங் நடக்கும்போது அந்த தாக்கம் வந்து புதுசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய வளம் வருது. அப்போ அவர்கிட்ட வந்து டீல் பேசுகிறாங்க. என்ன டீல் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தௌஹீத் தாவா செய்யுங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம், பல கோடிகள் ஃபண்டு கொடுக்குறோம், நீங்கள் ஒரு மதரசா கட்டுங்க, நீங்கள் ஒரு மதரசா கட்டுங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த மதரசாவுக்கு பேர் சலஃபின்னு இருக்கணும், உங்கள் ஜமாத்துடைய பேர் ஜமாத்துல் முஸ்லிமின் இருக்குல்ல, ஜமாத்து சலஃபி அல்லது குரான் ஹதீஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீலிங் பண்ணுறார். அவருடைய பத்திரிகையில் தொடர்ச்சி அவர் எழுதுவார். நம்மள்டையும் நேரில் வந்து நிறைய விஷயம் பேசிய உண்மையான தகவல் அவர் மகன் கூட இருக்கார், அவர்கிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ டீல் பேசுகிறாங்க. இவருக்கு ஒரு கனவு திட்டம் ஒன்று இருந்துச்சு, ஒரு ஸ்கூலு, ஒரு மதரசா, ஒரு காலனி, இதை வந்து ஒரு மாடர்ன் வில்லேஜ் இவர் சொல்கிறார்ல இம்ரான் ஹுசேன், அது மாதிரி ஒரு ஐடியாவில் இவர்கிட்ட இருந்துச்சு. உங்கள் மாடர்ன் வில்லேஜுக்கு ஃபுல் ஃபண்டிங் நாம் கொடுக்குறோம் அப்படின்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, மாட்டேன்னு சொல்லி வேணான்ட்டார். இவர் என்ன சொல்லிட்டார், மாட்டேன், நான் இதை ஒத்துக்க மாட்டேன், எனக்குன்னு நான் ஒரு விஷயத்தை விளங்கியிருக்கேன், சலஃபிங்கிறதும் ஒரு தனி பிரிவு தான், அந்த பிரிவை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்கள் ஃபண்டிங் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க விட்டார். அப்போ இவர் கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இவர் எடுத்தது. இப்போ என்ன விஷயம்னா, உங்களுக்கு உதவி செய்கிறான்னா உடனே நீங்கள் ஒத்துக்காதீங்க, அவனுடைய லாபம் என்னன்னு முதல்ல பாருங்க. குரான் சொல்லுது,
குரானுடைய விஷயம் என்ன? குரான் என்ன சொல்றான்? இப்லீஸ் எல்லாம் வருவான், நான் உங்களுக்கு நலம் நாடுபவன் அப்படிமா. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இவன் எதிரி. அப்போ பிரிட்டன் வந்து உதவி செய்யுது. என்னதுக்கு உதவி செய்யுது? ஆட்சிக்காகவும் செய்யல. ஏன் ஆட்சி உனக்கே கொடுக்குறேன்னா எல்லாத்துக்கும் மண்டையாற்று நீ யாருங்கிற. என்னன்னா வெறி, பதவி வெறி உன் கண்ணை மறைச்சிருச்சு. இப்படிதான் மறைச்சுதான் இருக்கிற போதையில் நான் சொன்னேன்ல.